வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கு நாள் 2ஆம் பயிற்சி. இப்போ நேற்றைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றது ஒரு முறை சொல்லிட்டு 2வது நாள் பயிற்சிக்கு இப்போ போகலாம். நேற்றுக்கு முதல்ல நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, முதல்ல பவன் முக்தாசன் தொடரில் ஆரம்பித்தோம். நின்ற நிலையில் நேற்று பயிற்சிகள் செஞ்சோம். இன்னைக்கு அமர்ந்த நிலை பிராரம்பிக் ஸ்திதியில் பயிற்சி செய்ய போகிறோம். இந்த பிராரம்பிக் ஸ்திதியில் பயிற்சி செய்கிறது நின்ற நிலையை விட ஈஸியாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் பிராரம்பிக் ஸ்திதியில் பயிற்சி சென்றது நின்ற நிலையை விட ரொம்ப பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி நின்ற நிலையை விட கொஞ்சம் கடினமாக இருக்கும் முதுகுத்தண்டு நேராக வச்சுக்கிறதுக்கும் அந்த நிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும். அதனால தான் இது 2வது நாளில் பயிற்சி கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது 3வது மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியில் ஒரு விதம் பார்த்தோம், நடு நுரையீரல் பயிற்சி. இப்போ நடு நுரையீரல் பயிற்சி அதோடு சேர்த்து அடிவயிற்று சுவாசம், இதுதான் மனிதர்களுடைய உண்மையான சுவாசம், இதை கொண்டு வர போகிறோம். அதுக்கு அடுத்தது கண் பயிற்சி, மூச்சோட இணைச்சி செய்ய போகிறோம். சரி, மூச்சோட இணைச்சி செய்கிறதுக்கும் செய்யாததுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மூச்சோட இணைச்சி செய்கிறப்ப இந்த மூச்சின் வழியாக இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. பிராணசக்தியானது கண்களில் இருக்கிற அந்த மெரிடியனில் நாடிகளில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாத்தையுமே உடைக்கும். அதுக்கு தான் நம்ம மூச்சோட இணைச்சி செய்கிறோம். சரி, அதுக்கு அடுத்தது ஆனாபான சதி தியானம், சாந்தி ஆசன நிலை, சவாசன நிலை. உடல் தளர்வாக விட்டுருங்க. முதல்ல அமர்ந்த நிலை எடுத்துக்கோங்க. அமர்ந்த நிலையில் வஜ்ராசன நிலை. உடல் தளர்வாக விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க, கம்ஃபர்டபுள் ஆயிருங்க. இரு கைகள் இப்பொழுது பைரவ முத்திரை இல்லைன்னா பைரவி முத்திரை. மனம் எங்கிருந்தாலும் அதை இப்பொழுது இந்த யோக வகுப்பில் கொண்டு வந்துருங்க. செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் பெர்ஃபெக்டாக பண்ணணும். ஒரு அடி எடுத்து வச்சாலும் கரெக்டாக நீட்டாக எடுத்து வைக்கணும் இந்த 1 மணி நேரம். அதற்கு நம்ம யோக வணக்கம், நம்மளோட ஜாஸ்தி சக்தி இருக்கக்கூடிய நம்மளை படைத்த இறைவன், அனைத்து நல்ல சக்திகள் துணை வேண்டிக்க போகிறோம். இப்போ மூச்சினை உள்ளிழுத்துக்கிட்டே இரு கைகள் தலைக்கு மேலே ஒன்றா சேர்த்துருங்க நமஸ்கார முத்திரையில். எல்லாம் வல்ல இறைவன் பிரபஞ்ச சக்திக்கு வணக்கம், எல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கம், மனதார வேண்டிக்கோங்க. அடுத்தது நமஸ்கார முத்திரை சஹஸ்ரார சக்கரத்தில். ரிஷிகள், சித்தர்கள், யோகிகள் மற்றும் அனைத்து நல்ல சக்திகள், அனைத்து நல்ல சக்திகள் துணை, அனைத்து நல்ல சக்திகள் காப்பு. மனதில் தேவர்கள், தேவதைகள், அனைத்து நல்ல சக்திகள், எல்லா நல்ல சக்திகளுடைய துணை வேண்டிக்கோங்க. அடுத்தது பிடரிக்குழி. இஷ்ட தெய்வம், குலதெய்வத்திற்கு வணக்கம். அடுத்தது புருவமத்தி. முன்னோர்களுக்கு வணக்கம், முன்னோர்களுடைய ஆசிகள் அனுமதி கேட்டுக்கிறோம். அடுத்தது நெஞ்சுக்குழி, குரு வணக்கம். இரு கைகள் பின்னாடி கட்டி மூச்சினை நல்ல உள்ளிழுத்து மூச்சு வெளியிட்டுக்கிட்டே கீழே குனிஞ்சு நெத்தி பகுதியால் பூமி தாயை தொட்டு வணங்கி, நெத்தி பகுதியால் தொட முடியல அப்படின்னா உள்ளங்கையால் தொட்டு வணங்கி பூமி தாய் வணக்கம். இரு கைகள் மறுபடியும் ஒன்றா சேர்த்து நல்லா உரசி அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணுங்க. இப்பொழுது இரு உள்ளங்கைகள் கண்கள் மீது வச்சு கண்களில் ஹீட்டு ரேடியேட் ஆகிறத ஃபீல் பண்ணி உள்ளங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற இடங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். வணக்கம். சரி, இப்போ பிராரம்பிக் ஸ்திதி எடுத்துக்கோங்க. உடல் இந்த வகுப்பு முடியும் வரை உடல் எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக தளர்வாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு தளர்வாக இருக்கணும்.
2வது விஷயம், ஒவ்வொரு பயிற்சி மூச்சோட இணைச்சு செய்யணும். 3வது பார்வை. பார்வை தான் ரொம்ப முக்கியம். அந்த பார்வை ஒரு பாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ண பாயிண்ட்டை விட நகரக்கூடாது. இப்போ ஒரு புள்ளியை பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நான் பார்க்குறது ஒரு பாகத்தை பார்க்குறேன். அந்த பாகத்தில் ஒரு மைய புள்ளி. அந்த புள்ளியை பயிற்சி செய்கிறப்ப அந்த புள்ளியை விட்டு நகராது என்னுடைய கண்கள். அப்போ அது மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பயிற்சி பண்ணணும். அப்படி செய்ய 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 யோகான்றது நம்ம லைஃப் பயிற்சி பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம கூடயே இருக்கும். நம்ம யார்கிட்டையாவது போய் பேசுகிறப்ப அவங்க கண்ணு பார்த்து அந்த கண்ணில் நம்ம பார்க்குறப்ப அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த கருவிலியில் இருக்கிற அந்த சென்டர், அதில் நம்மளுடைய ரெஃப்ளெக்ஷன், அப்படி நம்ம உள்ளே பார்த்து சரியாகும் உங்களுக்கு 10 நாளில் அப்படின்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக அது சரியாகும். அப்போ யோகா பயிற்சி பண்ணுறவங்க இந்த ஃபோக்கஸ் பண்ணி பழகிக்கணும். சரி, இப்போ பிராரம்பிக் ஸ்திதி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது பிராரம்பிக் ஸ்திதி, அமர்ந்த நிலையில். இதுதான் ஆரம்ப நிலை. உடல் தளர்வா விட்டுருங்க, ஃப்ரீயாக இருக்கட்டும். இரு கால்களுக்கு இடையில ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸ் விட்டுருங்க. இரு கைகள் இப்படி முட்டி பகுதி மேலே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இடுப்பில் வச்சுக்கலாம். எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிராரம்பிக் ஸ்திதி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வால் சப்போர்ட்டில் கூட உட்காந்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வால் சப்போர்ட் எல்லாமே இல்லாமல் பயிற்சி பண்ணுங்க. தேவைப்பட்டால் வால் சப்போர்ட்டை எடுத்துக்கலாம். இப்பொழுது ஆரம்பம். பாதங்குழி நமன். ஒவ்வொரு பயிற்சியும் 3 முறை செய்யணும். நான் செய்கிறத முதல் வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3 முறை நான் கவுண்டிங் கொடுப்பேன். அப்போ 3 முறை செஞ்சுக்கலாம். இப்பொழுது கால் விரல்களின் மீது கவனம். இப்போ நம்ம செய்கிறது பார்த்துக்கோங்க. மடக்கிறப்ப மூச்சை வெளியிடணும். இப்போ பாருங்க, மேலே கொண்டு வரப்ப நீட்டுறப்ப மூச்சை உள்ளிழுக்கணும். பார்த்தாச்சு இல்லையா? இப்பொழுது எண்ணிக்கை 1, 2, 3. குட், பெர்ஃபெக்டா பண்ணணும். இப்போ அடுத்தது குல்ஃப் நமன். நமது ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்குரிய பயிற்சி. இப்போ பாதங்களை கீழ் நோக்கி கொண்டு வரணும், மேல் நோக்கி கொண்டு வரணும். கீழ் நோக்கி இப்போ பாருங்க, இது போல போறப்ப மூச்சை வெளியிடணும். இப்படி மேல் நோக்கி வரப்ப மூச்சை உள்ளிழுக்கணும். இப்போ ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம 3 சுற்றுகள் செய்ய போறோம். 1, 2, 3. குட். இப்போ அடுத்தது குல்ஃப் சஞ்சலனா. இரு கைகள் பின்னாடி சப்போர்ட் எடுத்துக்கோங்க. கால்களுக்கு இடையில கேப் விட்டுருங்க. ஒரு 2 அடி டிஸ்டன்ஸ் விட்டுறணும். இப்போ இந்த இரு பெருவிரல்களை ஒன்றா சேர்க்கணும், திரும்ப விரிக்கணும். இப்போ பாருங்க, நான் செய்கிற மாதிரி. இப்போ ஒன்றா குவிக்கிறோம், திரும்ப வெளிப்புறமாக நீட்டுறோம். கீழே வரப்ப உள் நோக்கி வரப்ப மூச்சை உள்ளிழுக்கணும், வெளி நோக்கி போகிறப்ப மூச்சை வெளியிடணும். மூச்சோட இணைச்சு செய்யுங்க. 1, 2, 3. சரி. இப்பொழுது பாத சஞ்சலனா, இடது வலது. பார்வை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இந்த பாதங்கள் இப்போ பாருங்க, இப்படி கீழே போகிறப்ப மூச்சை வெளியிடணும், மேலே வரப்ப மூச்சை உள்ளிழுக்கணும், திரும்ப கீழே போகிறப்ப மூச்சை வெளியிடணும். எப்பொழுதுமே எந்த பயிற்சி எடுத்துக்கிட்டாலும் கீழே போகிறப்ப எல்லாமே மூச்சை விடுற மாதிரி இருக்கும், மேலே வரப்ப மூச்சை உள்ளிழுக்கிற மாதிரி இருக்கும்.
இப்போ ரொட்டேஷன் பண்ணுறோம். ரொட்டேஷன் பண்ணுறப்பையும் கீழே போகிறப்ப மூச்சை வெளியிடணும், மேலே வரப்போ மூச்சை உள்ளிழுக்கணும். நேராக இருக்குது இந்த பாதங்கள். இப்பொழுது 1 இடது வலது செஞ்சால் ஒரு சுத்து. இடது பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். மூச்சை விட்டுக்கிட்டே கீழ் நோக்கி, மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே மேலே, மூச்சை விட்டுக்கிட்டே கீழே. 1 ஆச்சு. 2 3 குட். இப்போ அடுத்தது சமநிலைக்கு வந்துட்டு இடது கால் மேலே கவனம். இந்த இடது கால் எடுத்து வலது கால் மேலே வச்சிருங்க. இப்பொழுது இந்த இடது கை இந்த இடது காலுக்கு கீழே கொடுத்துடணும், சப்போர்ட்டுக்கு கொடுத்துடணும். இப்போ செய்யக்கூடிய பயிற்சி குல்ஃப் சக்ரா. வலது கை இடது பாதங்கள் மேலே வச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம ரொட்டேட் பண்ணுறதோட இப்போ கைகளுடைய உதவியால் நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப இன்னும் அது பெரிய வட்டமாக போட முடியும். அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகமாக கிடைக்கும். இதில் நம்ம இடது கை என்ன செய்கிறோம் அப்படின்னா ஹோல்டு பண்ணிக்கிறோம், பிடிச்சிக்கிறோம், லாக் பண்ணுறோம். லாக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ ஆரம்பிக்கலாம். 1 வட்டம் போடணும். கிளாக் வைஸில் 3 வட்டம், கவுண்டர் கிளாக் வைஸில் 3 வட்டம். நேரடியாக பயிற்சிக்கு போயிடலாம். 1 மெதுவாக செய்யணும். 2 ஃபீல் பண்ணி பண்ணுங்க. 3 குட். இப்போ அப்படியே கவுண்டர் கிளாக் வைஸ் 1 2 3. வாழ்த்துக்கள். இப்போ அப்படியே கால்கள் விடுவிச்சிருங்க. மறுக்கால். மறுக்காலும் அதே போல தான் ப்ரொசீஜர். இப்பொழுது வட்டம் போட்டுக்கலாம். 1 2 3. கவுண்டர் கிளாக் வைஸ் 1 2 3. ரிலாக்ஸ். பாத விரல்கள் கால்கள் எல்லாத்தையுமே தளர்வுபடுத்தி இப்போ இந்த அமர்ந்த நிலையில் ஓய்வு நிலையில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ். டோட்டலாக ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. எந்த அளவுக்கு கம்மியான சக்தி உபயோகப்படுத்தி பயிற்சியை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியான சக்தியை பயன்படுத்தி பயிற்சிகள் முறையாக செய்யணும். குல்ஃப் சக்ரா வரை செய்திருக்கிறோம். இப்போ அடுத்தது ஜானு ஃபலக் ஆக்கர்ஷன். இரு கால்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஜானு ஃபலக் அப்படின்னா என்னன்னா, இந்த மூட்டில் முக்கோண எலும்பு இருக்கும், சின்ன எலும்பு. இதுதான் ஜானு ஃபலக். இதை பற்றி நான் சொல்கிறேன். இதுக்கு பேர் பெட்டலான்னு அர்த்தம். இங்கிலீஷில் இதுக்கு பேர் பெட்டலா. சின்ன முக்கோண எலும்பு இது. மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு இந்த முக்கோண எலும்பை பிடிச்சி அசைவு கொடுத்தா அசைவே அசையாது, நல்ல டைட்டாக இருக்கும். பொதுவாக ஒரு இடத்துல நிணநீர் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் ஆனால் தான் அங்கே இருக்கிற வியாதிகள் சரியாகும், அங்கே இருக்கிற வலி எல்லாமே குணமாகும். மூட்டு வலி இருக்குது அப்படின்ட்டு மூட்டுக்கு முழு ரேஞ்சு கொடுக்காமலே வச்சுருப்பாங்க. அப்போ நிணநீர் ஓட்டம் இருக்காது. சரி, மூமெண்ட் கூட கொடுக்கல, அட்லீஸ்ட்டு சூடு ஒத்தடமாச்சு கொடுக்கணும், லேசாக மசாஜ் ஆச்சு பண்ணணும். அப்படியெல்லாம் செய்யாதவங்களுக்கு இந்த பெட்டலா இது நகரவே நகராது, ஹார்டாக இருக்கும். ஒருத்தரை பார்த்து நம்ம அவங்களுடைய மூட்டை லேசாக அசைச்சு பார்த்தேன், இந்த மூட்டில் வலி இருக்குன்றத சொல்லிடலாம். 2 மூட்டில் இதில் தான் வலி இருக்குன்றத அவங்கள கேட்காமலே சொல்லிடலாம். இப்போ இந்த ஜானு ஃபலக் ஆக்கர்ஷன் அப்படின்றது இதை நம்மளை நோக்கி இதை மூவ் பண்ணுறோம், ஆனால் தொடாமல் மூவ் பண்ணணும். இந்த தொடை பகுதியில் இருக்கிற தசைகளை கான்ட்ராக்ட் பண்ணணும், இருக்கணும், திருப்ப ரிலீஸ் பண்ணணும்.
அப்படி செய்கிறப்ப இங்கே ரத்த ஓட்டமானது இன்க்ரீஸ் ஆகும். இரு கால்கள் இடையில ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸ் விட்டுருங்க. இந்த ஜானு ஃபலக் ஆகர்ஷன் இதுக்கு தயாராகிருங்க. இரு கைகள் நெஞ்சு பகுதி கிட்ட வச்சுக்கலாம். பார்வை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல் முறை நான் செய்கிறது பாருங்க. இப்போ இந்த ஜானு ஃபலக் இதை நம்மளை நோக்கி புல் பண்ணுறோம். திரும்ப புல் பண்ணணும். மசில் கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறது தெரியுதுங்களா? இப்போ ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ கான்ட்ராக்ட் பண்ணுறேன். எப்படி? சரி, இப்போ பயிற்சிக்கு போகலாம். 3 முறை. 1 2 3. குட். கைகள் பின்னாடி கட்டி கண்கள் மூடி உடல்ல என்ன மாற்றம் நடக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணுங்க. அப்பப்போ ஓய்வு கொடுக்கறது ஓய்வு தேவை அப்படின்றனால கிடையாது. மனம் நம்ம உடலுக்குள்ள இணைய வைக்கிறதுக்காக. இன்னும் அதிகமாக ரிலாக்ஸேஷன் பண்ண முடியும்னா இன்னும் ரிலாக்ஸ்டு ஆட்டிடியூட் கொண்டு வர்றதுக்காக. சரி, மீண்டும் நிலை எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது ஜானு சக்ரா அப்படின்ற பயிற்சி. இடது காலிலிருந்து ஆரம்பிக்கலாம். நான் செய்கிறேன் பாருங்க. இந்த இடது கால் நல்ல மேலே தூக்கிடணும். இரு கைகள் கோர்த்து முட்டிக்கு கீழே பிடிச்சி நெஞ்சு பகுதி கிட்ட கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து இப்போ வட்டம் போட போகிறோம் பாருங்க. இப்போ வட்டம் போட்டிருக்கு. கிளாக் வைஸ் 3 முறை, கவுண்டர் கிளாக் வைஸ் 3 முறை. ஆரம்பிக்கலாம். 1 2 3. மறுகால் அதுக்கு முன்னாடி கவுண்டர் கிளாக் வைஸ். 1 2 3. குட். மீண்டும் கைகள் விடுவிச்சு மறுகால் மேலே தூக்கி அதே ப்ரொசீஜர் நெஞ்சு கிட்ட கொண்டு வந்துருங்க. இப்போ அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷன். 1 2 3. கவுண்டர் கிளாக் வைஸ். 1 2 3. ரிலாக்ஸ். இப்போ அப்படியே திரும்ப இடது கால் மேலே தூக்கி கைகள் கோர்த்து நெஞ்சு கிட்ட கொண்டு வந்துருங்க. நெஞ்சு நல்ல விரிந்தபடியாக இருக்கட்டும். இப்போ செய்யக்கூடிய பயிற்சி ஜானு நமன். மேலும் கீழும் அசைவு. மேலே போகிறப்ப மூச்சை உள்ளிழுக்கணும், கீழே வரப்ப மூச்சை வெளியிடணும். இப்போ பாருங்க. 1. சரிங்களா? இப்போ பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 2 3. இடது கால் ரிலீஸ் பண்ணி வலது கால். 1 2 3. குட். ஜானு நமன். இதுக்கப்புறம் இப்போ செய்கிற பயிற்சி ஸ்ரோனி சக்ரா. நம்ம இடுப்பு பகுதி, கால் இதற்கு உரிய இணைப்புக்கான பயிற்சி. இந்த ஸ்ரோனி சக்ரா அப்படின்றது இடுப்பில் இருக்கிற தசைகளை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய பயிற்சி. இது சாதாரணமாக நம்ம இந்த இடுப்பு தசைகள் எல்லாருமே யாருக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்படின்னா எப்பயுமே உட்கார்ந்தே இருப்பாங்க. இடுப்புக்கு வேலையே கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். சரி, இடுப்பில் தசை டைட்டாக இருக்கு, இது என்ன பெரிய பிரச்சனையான்னு கேட்டால்
இடுப்பின் வழியாக தான் நமக்கு ரத்த ஓட்டம் கால்களுக்கு போகுது. இடுப்பில் தான் நமக்கு முக்கியமான நமது உயிர் சக்தி திரவத்தை தயார் செய்யக்கூடிய உறுப்புகள் எல்லாமே இருக்கு. அப்போ அந்த நிலையில் இடுப்பு தசைகள் டைட்டாக இருக்கிறப்ப அந்த இடத்துல ரத்த ஓட்டம் சரியாக போகாது. நீங்கள் கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு இல்லை கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்கள், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இடுப்பில் இருக்கிற தசைகள் எல்லாமே டைட்டாக இருக்கும். அப்பப்போ இதை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இது எதனால டைட் ஆகுது? செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலு, சோஃபாவில் உட்காருவாங்க, சேரில் உட்காருவாங்க, பெட்டில் படுப்பாங்க. இதுதான் முக்கியம். பெட்டில் படுக்கவே கூடாது. முதுகு தண்டு தான் நமது ஆரோக்கியத்தின் ஆதாரம். இப்போ ஸ்ரோனி சக்கரா நம்ம செய்வோம். இடது கால் மீது கவனம். இடது கால் இதை நல்ல உடம்புக்கு பக்கத்தில் கொண்டு வந்துடுங்க. மடக்கி வச்சிடணும். கைகளால் சப்போர்ட் கொடுத்துடணும். நெஞ்சு நல்லா நிமிர்ந்தபடியாக இருக்கட்டும். நான் செய்கிறேன் பாருங்க. இது வட்டமிடும் பயிற்சி. இப்போ செஞ்சது ஒரு சுத்து, அதாவது இப்படி கீழ் நோக்கி போயிட்டு திரும்ப மூட்டு நம்ம நெஞ்சுக்கிட்ட அழுத்துறோம். இதுதான் 1. 3 முறை கிளாக் வைஸ் டைரக்ஷன், 3 முறை கவுண்டர் கிளாக் வைஸ். ஆரம்பிக்கலாம். 1, 2, 3. அப்படி ஆப்போசிட் டைரக்ஷன். 1, 2, 3. ரிலாக்ஸ். தொடர்ச்சியாக மறுக்கால். ஒவ்வொரு பயிற்சி என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. இந்த பயிற்சியை செய்கிறப்ப உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க. 1, 2. 2 பக்கம் செய்யணும். கிளாக் வைஸ், கவுண்டர் கிளாக் வைஸ். 3. இப்போ அப்படியே மறுபக்கம். 1, 2. நல்ல பெரிய வட்டமா போடுங்க. 3. குட். ரிலாக்ஸ். இப்போ அடுத்த பயிற்சிக்கு பேரு அர்த்த தித்லி. அர்த்த தித்லி இது செய்கிறப்பையும் நம்ம பெல்விஸ் அலைன்மெண்ட்டை செக் பண்ணலாம். இந்த அர்த்த தித்லி செய்கிறப்ப 2 பக்கம் செய்வோம். இடது பக்கம், வலது பக்கம். ஒரு சிலருக்கு இடது பக்கம் மசில் மட்டும் டைட்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு வலது டைட்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு 2மே ஈக்குவலாக இருக்கும். அப்போ யாருக்கு எப்படி இருக்குது அப்படின்றத இந்த பயிற்சியின் மூலமாக நம்ம பார்க்க முடியும். இப்போ 2 கால்கள் சேர்த்து வச்சுருங்க. முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். உடல் நல்ல ஃப்ரீயாக விட்டுருங்க, ரிலாக்ஸாக விட்டுருங்க. இப்போ இடது கால் மீது கவனம். இடது கால் எடுத்து வலது தொடைப்பகுதியின் மேலே வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு குதிங்கால் இப்படி உடம்பை ஒட்டி கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு உடம்பை ஒட்டி கொண்டு வந்துடணும். இப்போ வலது கையால் இந்த இடது ஆங்கிள் ஜாயிண்ட்டை சப்போர்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடது கை இந்த மூட்டை பிடிச்சி மேல் நோக்கி கொண்டு வரணும். கை சும்மா பேருக்கு தான் நம்ம மேல் நோக்கி கொண்டு வரோம். கொண்டு வந்து இதுக்கு மேலே முடியல அப்படின்றப்ப கைகளால் நெஞ்சு பகுதியை டச் பண்ணுறோம். இப்போ அப்படியே கீழே கொண்டு போகிறோம். கீழே கொண்டு போய் நம்ம தரையை நோக்கி கொண்டு வரோம். இதுக்கு மேலே முடியல அப்படின்னா கைகளால் புஷ் பண்ணிக்கலாம். இதுதான் பயிற்சி. 3 சுற்று செய்யலாம். இப்போ 1, 2, 3. குட். இப்போ மறுபக்கம். ஆரம்பிக்கலாம். 1, 2, 3. குட்.
ரிலாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இடது பக்கம் செய்கிறப்ப மூட்டு தரையை தொடும், நெஞ்சு தொடும். வலது பக்கம் அந்த அளவுக்கு வராது. அதே மாதிரி ஆப்போசிட்டாகவும் இருக்கலாம். அப்போ எந்த சைடு உங்களுக்கு வரலையோ அந்த சைடு தசைகள் டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். அந்த சைடு ஜாஸ்தியாக பயிற்சி கொடுங்க. அந்த சைடு ஜாஸ்தியாக ஸ்ட்ரெச்சிங், ஸ்ரோனி சக்கரா இதெல்லாமே செய்துக்கோங்க. இப்போ அடுத்தது பட்டர்ஃப்ளை போஸ், தித்லி ஆசனம். இரு கால்கள் ஒன்றாக சேர்த்து இந்த குதிங்கால் பகுதி இடுப்பு கிட்ட கொண்டு வந்துருங்க. பயிற்சி எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும். சாதாரணமாக இருக்கலாம், எனக்கு சாதாரணமாக இருக்குது பயிற்சி இதிலேயே இருக்கிறனால. ஆனால் ஒவ்வொரு பயிற்சி பல வியாதிகளை சரி பண்ணும். நான் இந்த பட்டர்ஃப்ளை போஸ் மட்டும் ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டு அவங்களுக்கு கொடுத்து டெய்லி 10 நிமிஷம் செய்ய சொல்லுவேன். இந்த ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கான சிம்டம்ஸ் எல்லாமே சரியாயிடும். யூரின் போகிறதுக்கு, அவங்களுக்கு யூரின் போயிட்டு முடிச்சும் ஃபுல்லாக பிளாடர் எம்டி ஆகாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூரின் போகும். அது எல்லாத்தையுமே சரி பண்ணும். இது பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை பலப்படுத்தும். இப்போ இரு கைகள் கோர்த்து கால்களை பிடிச்சி இந்த குதிங்கால் நல்ல உடம்பு கிட்ட கொண்டு வந்துருங்க. முதுகு தண்டு நேராக இருக்கட்டும், உடல் தளர்வா. இப்போ ஒரு பட்டாம்பூச்சி, நமது கால்கள் தான் நமது இறகு. மூச்சு உள்ளிழுத்துக்கிட்டே இதை நல்லா மேலே தூக்கணும். மேலே தூக்குறேன் பாருங்க. இதுவரை தான் ஆட்டோமேட்டிக்காக வருது. இதுக்கு மேலே ஃபோர்ஸ் கொடுத்து நல்லா மேலே தூக்கணும். அப்படியே கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்து தரையை டச் பண்ணணும். இல்லை டச் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். இப்போ குதிங்கால் நல்ல கிட்ட கொண்டு வந்துருங்க. இப்பொழுது இது 50 சுற்றுகள் இப்போ செய்ய போகிறோம். இப்போ ஆரம்பிக்கலாம். 1, 2, மூச்சோட இணைச்சி செய்யுங்க வேகமாக. இப்போ நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. எண்ணிக்கை நான் கொடுக்க மாட்டேன். 50 சுற்று முடிச்சுட்டு ஓய்வு எடுத்துக்கலாம். பாருங்க. குட். அப்படியே ரிலாக்ஸ். இந்த இரு மூட்டு பகுதியில் கீழ் நோக்கி அழுத்தி கண்கள் மூடி அப்படியே இதே நிலையில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பயிற்சியும் பழக 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 வரும். பயிற்சி பிடிக்குதோ பிடிக்கலையோ, பயிற்சி டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது சாத்தானுடைய கருவி. ஃபோக்கஸ் அப்படின்றது கடவுளுடைய கருவி. டிஸ்ட்ராக்ட் அப்படின்னா, இப்போ நம்ம பயிற்சியை பார்க்குறீங்க, நம்ம பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ நாளைக்கு தோணலாம், ஜும்பா பண்ணலாமே அப்படின்னு தோணலாம். நாளன்னைக்கு எதுக்காக பேஸ்கெட் பால் விளாட்லாம், பேஸ்கெட் பால் ஃபிட்னஸ் அப்படின்னு தோணும். ஒரே பயிற்சி ஒரு முறை முடிவு எடுத்துட்டு டெய்லி பண்ணீங்க அப்படின்னா அதில் சக்ஸஸ் ஆக முடியும். டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா எந்த பயிற்சியும் செய்ய முடியாது. நான் அட்வான்ஸ் ஆசனம்னு நிறைய பண்ணுவேன். அப்போ எதனால் பண்ண முடியுது? இதே ஃபீல்டில் ரொம்ப நாள் இருக்கிறனால செய்ய முடியுது எல்லாமே. பயிற்சி நான் ஒரு மாதமோ 3 மாதமோ செய்யலை அப்படின்னாலும் 1 வாரம் பயிற்சி பண்ணால் எல்லாமே வந்துடும். எல்லா ஆசனங்களும் செய்ய முடியும். அப்போ அது நம்ம மசில் மெமரியில் அடாப்ட் ஆகிடும். பழக 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 மசில் மெமரி எப்படி நமக்கு டேபிள் சொல்கிறப்ப அது மெமரியில் பதியுதோ அது மாதிரி மசில் மெமரியில் எல்லா ஆசனங்கள் எல்லாமே வந்துடும். அப்போ உள்ளே வந்துட்டால் ஃபோக்கஸ் பண்ணி பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த பயிற்சியை டெய்லி செய்யணும், கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும். இப்போ நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள்.
டெய்லி பண்ண தான் எல்லா பயிற்சிகள் வரும். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. குழந்தைகளை டெய்லி பார்த்து செய்ய சொல்லுங்கள். நம்ம வகுப்புகள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்ருக்குறோம். கூகுள் மீட்டில், ஜூமில் லைவாக எடுத்துகிட்ருக்குறோம். அதில் இணைச்சி பயிற்சிகள் செஞ்சுக்கலாம். 21 நாள் பயிற்சியை முறையாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸாக உடலினை தளரணுமா விட்டுருங்க. சரி, இப்போ வஜ்ராசன நிலை எடுத்துக்கலாம். முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். இப்பொழுது கை விரல்களுக்கான பயிற்சி. உடல் தளர்வாக இருக்கட்டும். ரிலாக்ஸாக இருங்க. இரு கைகள் எல்போவை ஸ்ட்ரைட் ஆக்கி ரெண்டே நமது ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸ்க்கு நேராக இருக்கணும். கொண்டு வந்துடுங்க. அடுத்தது விரல்களை மடக்கி நீட்டணும். மடக்கிறப்ப மூச்சை உள் இழுக்கணும். நீட்டுறப்ப மூச்சை வெளியிடணும். 3 சுற்று செய்யலாம். ஆரம்பிக்கலாம். 1, 2, 3. குட். இப்போ அடுத்தது கைகள் ஆதி முத்திரையில் வச்சுக்கோங்க. கட்டை விரல் உள்ள வச்சு மீதி 4 விரல்கள் மடக்கி வச்சுக்கோங்க. இது ஆதி முத்திரை. இப்போ வெளிப்புற சுற்று செய்கிறேன் பாருங்க. இது வெளிப்புற சுற்று. அடுத்தது உள்புற சுற்று. இது மணிபந்த சக்ரா. மணிபந்தத்தை கீழ் நோக்கியவாறு கொண்டு வந்துருங்க. இப்போ முதல் சுற்று வெளிப்புற சுற்று. 1, 2, 3. அப்படியே உள் சுற்று. 1, 2, 3. குட். இப்போ உள்ளங்கை மேல்புறமாக திருப்பி வச்சுட்டு கைகள் சமான முத்திரையில் வச்சுக்கோங்க. 5 விரல்களுடைய நுனி ஒன்றா சேரணும். இப்போ இதிலிருந்து மூச்சினை உள் இழுத்துக்கிட்டே இந்த விரல்களை இந்த கைகள் ஷோல்டர் ஜாயிண்ட்டை டச் பண்ணணும். எல்போ ஃப்ளெக்ஸ் ஆகும். திரும்ப மூச்சை வெளியிட்டுக்கிட்டே நேர் பண்ணணும். 3 முறை இப்போ செய்துக்கலாம். இப்பொழுது 1, 2, 3. சரி, இப்போ அடுத்தது ஸ்கந்த சக்ரா. இந்த சமான முத்திரை ஷோல்டர்ஸில் வச்சுக்கோங்க. இந்த 2 எல்போ கண்களுக்கு நேராக இருக்கணும். இப்போ இதிலிருந்து வட்டம் போடணும். வெளிப்புற சுற்று 3 முறை, உள் சுற்று 3 முறை. நேரடியாக பயிற்சிக்கு போயிடலாம். 1, சுற்றி அப்படியே நேர் வரணும். இது 1. 2, சுற்றி நேர். 3, திரும்ப அப்படியே கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். 1, 2, 3. சரி, இப்போ அப்படியே கைகள் கீழே வச்சுட்டு இரு கைகள் கோர்த்து வச்சுக்கலாம். இல்லை இந்த உள்ளங்கை தொடைகளுக்கு மேலே வச்சுக்கலாம். உடல் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. தளர்வாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது கிரீவ சஞ்சலனா, கழுத்துக்கு உரிய பயிற்சி. முதல் பயிற்சி கழுத்து மேலும் கீழும் அசைவு. கழுத்தை தலையை நம்ம மேலே கொண்டு போகிறப்ப மூச்சு உள் இழுக்கணும். இப்படி கீழே கொண்டு வரப்ப நல்லா நெஞ்சு நிமிர்த்தி தாடையானது நெஞ்சு பகுதியில் இந்த இடத்துல டச் பண்ணணும். இப்போ ஆரம்பிக்கலாம். 3 சுற்று. 1, 2. ஃபீல் பண்ணி பண்ணுங்க அந்த ஸ்ட்ரெச்சை. 3, குட். இப்போ அடுத்தது வலது இடது
இடது பக்கம் இப்படி டேர்ன் பண்ணுறப்ப மூச்சை வெளியிடணும், நேர் வரப்போ மூச்சை உள் இழுக்கணும், திரும்ப டேர்ன் பண்ணுறப்ப மூச்சை வெளியிடணும், நேர் வரப்போ உள் இழுத்துக்கணும். இது ஒரு சுற்று. இது மாதிரி இப்போ 3 சுற்று செய்யலாம். இப்போ 1, அடுத்தது 2, அடுத்து 3, சரி. இப்போ இரு கைகள் பக்கவாட்டில் விரிச்சிருங்க. விரிச்சிட்டு இப்போ இந்த காதுகள் ஷோல்டரை டச் பண்ணணும் அல்லது டச் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். இப்பொழுது நான் செய்கிறேன் பாருங்கள். மூச்சை விட்டுக்கிட்டே கீழே போகணும், உள் இழுத்துக்கிட்டே நேர் வரணும், திரும்ப விட்டுக்கிட்டே கீழே, உள் இழுத்துக்கிட்டே மேலே. இப்போ ஆரம்பிக்கலாம். 1, 2, 3, சரி. இப்போ இரு கைகள் கோர்த்து மடி மீது வச்சுக்கோங்க. இப்போ கண் பயிற்சி செய்ய போகிறோம். கண் பயிற்சி நேற்று மூச்சோட இணைச்சி பயிற்சி செய்யலை, இன்றைக்கி மூச்சோட இணைச்சி பயிற்சி செய்யணும். பார்வை மேலே போகிறப்ப மூச்சு உள் இழுக்கணும், கீழே வரப்போ மூச்சை வெளியிடணும். மூச்சோட சிங்க்ரனைஸ் பண்ணி பண்ணணும். அந்த பார்வை மேலே போக 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 மூச்சு உள் இழுத்துக்கிட்டே போகணும். அதை அப்படியே ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். கீழே வரப்போ மூச்சை வெளியிட்டுக்கிட்டே. முழு கவனம் கண்கள் மீது இருக்கணும், பயிற்சியின் மீது இருக்கணும். இப்பொழுது 3 சுற்று. நேர்கொண்ட பார்வையாக இருக்கட்டும். இப்பொழுது இந்த நேர் பார்வையிலிருந்து மேல் நோக்கிய பார்வை. மூச்சு உள் இழுத்துக்கிட்டே அப்படியே மேலே பார்த்துட்டு கீழே. இது ஒரு சுத்தாச்சு. இப்போ 2, 3, சரி. மீண்டும் நேர்கொண்ட பார்வை. இப்பொழுது இடது வலது. இடது பக்கம் போகிறப்ப மூச்சை வெளியிடணும், நேர் வரப்போ உள் இழுக்கணும், திரும்ப வெளிப்புறமாக போகிறப்ப மூச்சை வெளியிடணும், நேர் வரப்போ உள் இழுக்கணும். இப்போ ஆரம்பிக்கலாம். 1, 2, 3. அடுத்தது டயக்னல். இதுவும் மேலே போகிறப்ப மூச்சு உள் இழுக்கணும், கீழே வரப்போ மூச்சை வெளியிடணும். ஆரம்பிக்கலாம். 1, 2, 3. அதுக்கடுத்தது மறுபக்கம். 1, மெதுவாக செய்யுங்க. 2, 3, சரி. இப்போ இரு கண்கள் மேல் நோக்கி கொண்டு போங்க, மேல் நோக்கிய பார்வை. இப்போ இதிலிருந்து வட்டம் போடணும். கிளாக் வைஸ் டைரக்ஷன் 3 முறை, கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் 3 முறை. முதல்ல கிளாக் வைஸ் டைரக்ஷன். 1, 2, 3. கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். 1, 2, 3. ரிலாக்ஸ். கண்கள் மூடிய நிலை. உடல் தளர்வாக விட்டுருங்க, ரிலாக்ஸாக விட்டுருங்க. கண்கள் மூடிய நிலையிலேயே இருக்கட்டும். நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல இடது கை மீது கவனம் வரட்டும். இந்த இடது கை ஆதி முத்திரையில் வச்சுக்கணும். ஆதி முத்திரை நேற்றைய வகுப்பில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கட்டை விரல் உள்ளே வச்சு மீதி 4 விரல்கள் மடக்கி வச்சுட்டா கைகள் முஷ்டியாக்கிய நிலை. இதுதான் ஆதி முத்திரை. இப்போ இந்த ஆதி முத்திரையாக்கி தொப்புள் பகுதியின் மேலே ஆதி முத்திரையை வச்சுக்கோங்க. இடது கை தொப்புள் பகுதிக்கு மேலே அப்படின்னா தொப்புளை மறைக்கிறாப்பில் வச்சுக்கணும். இப்போ இடது கை முஷ்டியாக இருக்குது, தொப்புள் பகுதிக்கு மேலே இருக்குது. அதன் மீது வலது கையை வைத்துக்கணும்.
இப்பொழுது அடிவயிற்று சுவாசம் நம்ம செய்ய போகிறோம். மூச்சு உள் இழுக்கிறப்ப வயிறு பகுதி வெளியே வரணும். வயிறு பகுதி பலூன் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. மூச்சு உள் இழுக்க இழுக்க வயிறு பகுதி நல்லா விரியணும். மூச்சை வெளியிடுறப்ப வயிறு பகுதி உள்ளே போகணும். இப்போ இதுதான் கான்செப்ட்டு. நம்ம மெதுவாக மூச்சு உள் இழுக்கணும், மெதுவாக வெளியிடணும். இன்ஹலேஷன் ரேஷியோ எக்ஸலேஷன் ரேஷியோ ஈக்குவலாக இருக்கணும். மூச்சை உள் இழுக்கிற வெளியிடக்கூடிய அந்த டியூரேஷன் சமமாக இருக்கணும். இன்ஹலேஷன் அப்படின்னா உள்ளே இழுக்கணும் மூச்சை, எக்ஸேல் அப்படின்னா மூச்சை வெளியிடணும். முதுகுத்தண்டு நல்லா நேராக வச்சுக்கோங்க, உடல் அசைவில்லாமல் இருக்கட்டும். இப்போ இன்ஹேல், மூச்சை உள்ளிழுங்க, வயிற்று பகுதியை பல்ஜ் அவுட் பண்ணுங்கள். 1 2 3 4 5. எக்ஸேல் 1 2 3 4 5. மீண்டும் இன்ஹேல் 1 2 3 4 5. எக்ஸேல் 1 2 3 4 5. இன்ஹேல் 1 2 3 4 5. எக்ஸேல் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். 3 சுற்றுகள் நம்ம செஞ்சுருக்கிறோம் அடிவயிற்று சுவாசம். 5 உள்மூச்சு, 5 செகண்ட்ஸு வெளிமூச்சு செய்திருக்கிறோம். இப்போ இது போல் தான் நம்ம செய்யணும். இப்போ இன்னொரு 3 சுற்றுகள் இப்போ செய்யலாம். நான் எண்ணிக்கை கொடுக்குறேன் பாருங்கள். 1 2 3. அப்போ அந்த எண்ணிக்கையின் மீது கவனம் இருக்கணும், மூச்சின் மீது கவனம் இருக்கணும். இப்போ நான் 7 வினாடி இன்ஹேல் பண்ண வைப்பேன், 7 வினாடி எக்ஸேல் பண்ணணும். 3 சுற்றுகள் இப்பொழுது ஆரம்பிக்கலாம். இன்ஹேல் 1 2 3 4 5 6 7. எக்ஸேல் 1 2 3 4 5 6 7. இன்ஹேல் 1 2 3 4 5 6 7. எக்ஸேல் 1 2 3 4 5 6 7. இன்ஹேல் 1 2 3 4 5 6 7. எக்ஸேல் 1 2 3 4 5 6 7. ரிலாக்ஸ். உடல் தளர்வாக விட்டுருங்க, ரிலாக்ஸாக விட்டுருங்க. மூச்சு பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடியை விட இப்போ உடல் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணுங்கள். மனதின் நிலையை ஃபீல் பண்ணுங்கள். உடலும் மனதும் அமைதியாக இருக்குது, ஒரே நேர்கோட்டில் இருக்குது. உடலை இன்னும் தளர்வுபடுத்துங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ். இப்போ கவனம் நமது வார்த்தைகளின் மீது வரட்டும். இப்போ சிறிது நேரம் தியானம். உடல் முழுக்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தளர்வு படுத்திட்டு அதுக்கப்புறம் சிறிது நேரம் ஆனாபானா சதி தியானம். அதனைத் தொடர்ந்து யோக நன்றிகள். அப்புறம் நம்ம இன்றைய வகுப்பு முடிச்சுக்கிறோம். இப்போ கவனம் உச்சந்தலை பகுதிக்கு வரட்டும். உச்சந்தலை பகுதி முழுமையாக தளர விடுங்க, ரிலாக்ஸ். எந்த பெயர் சொல்கிறேனோ அந்த இடத்தை தளர்வுபடுத்தணும், ரிலாக்ஸ் ஆக்கணும். இப்போ நான் புருவங்கள் மீது கவனம் அப்படின்னா முழு கவனம், சிந்தனை வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது, புருவத்தில் கொண்டு வந்துடணும். புருவத்தை ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னா புருவங்களுக்கு இடையில சுருக்கம் இருந்தாலோ நீங்கள் சுருகி இருந்தாலோ அதையெல்லாம் தளர்வுபடுத்தணும். ரிலாக்ஸாகவே இருந்தால் இன்னும் கொஞ்சம் தளர்வுபடுத்த முடியுமான்றது பாருங்கள்.
பார்த்து அப்படியே தளர்வுபடுத்திடணும். இப்பொழுது கவனம் நெற்றி பகுதியில் வரட்டும். நெற்றி பகுதி முழுமையாக தளர்வுபடுத்துங்க. ரிலாக்ஸ். நெற்றி பகுதி முழுமையாக தளர்வாக இருக்குது, ஓய்வாக இருக்குது. அதனைத் தொடர்ந்து முகப்பகுதி முழுக்க கவனம் வரட்டும். முகப்பகுதி முழுமையாக தளர விட்டுருங்க. ரிலாக்ஸ். தொடர்ச்சியாக கழுத்து பகுதி தளர விடுங்க. இரு புஜங்கள், கைகள் முழுக்க தளர விடுங்க. ரிலாக்ஸ். நெஞ்சு பகுதி தளரட்டும். முதுகு பகுதி முழுமையாக தளர விடுங்க. ரிலாக்ஸ். வயிற்று பகுதி, அங்கே இருக்கிற இறுக்கம் எல்லாத்தையுமே தளர விடுங்க. ரிலாக்ஸ். கவனம் எனது வார்த்தைகளில் மட்டுமே இருக்குது. எனது வார்த்தைகளை பின்தொடர்வது ரொம்ப எளிமையாக இருக்குது. மனம் ஒருங்கிணைக்கப்படுகிறது. உங்களது மனம் சக்தி வாய்ந்த மனமாக மாறுகிறது. முழு கவனத்தையும் இப்பொழுது இடுப்பு பகுதியில் கொண்டு வாங்க. இடுப்பு பகுதி முழுமையாக தளர விட்டுருங்க. ரிலாக்ஸ். அடுத்தது கவனம் தொடைப்பகுதியின் மீது வரட்டும். தொடைப்பகுதிகள் இரண்டையும் தளர்வுபடுத்துங்க. ரிலாக்ஸ். இரு மூட்டுகளின் மீது கவனம். மூட்டு பகுதியை தளர்வாக்கிக்கோங்க. ரிலாக்ஸ். மூட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாத்தையுமே கவனித்து தளர்வுபடுத்துங்க. கெண்டைக்கால் பகுதியின் மீது கவனம். கெண்டைக்கால் பகுதி தளரட்டும். ரிலாக்ஸ். தொடர்ச்சியாக கவனம் பாதங்களின் மீது வரட்டும். பாதங்கள் முழுக்க தளர விடுங்க. இந்த பாதங்கள்லாம் நம்ம உடலுடைய எடை மொத்தமாக தாங்கி இருக்கிறது. இந்த பாதங்களில் இருக்கக்கூடிய வலி இருந்தது அப்படின்னா அந்த வலியை கவனிங்க. இந்த பாதங்களில் இருக்கக்கூடிய இறுக்கம் முழுமையாக தளர விடுங்க. ரிலாக்ஸ். உடல் முழுக்க இப்போ தளர்வாக இருக்குது. இப்போ கவனம் மூச்சில் கொண்டு வாங்க. உள்ளே போகிற மூச்சு, வெளிவரக்கூடிய மூச்சை கவனிங்க. ஒரு நிமிடம் நான் அப்படியே மூச்சை கவனிக்கணும் அப்படின்ட்டு விட்டுருவேன். ஒரு நிமிடம் எந்தளவு ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அந்தளவு ஃபோக்கஸ் பண்ணி மூச்சை கவனிச்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாம். இப்போ மனம் தளர்வாக இருக்குது, அமைதியாக இருக்குது. உடலும் மனதும் அமைதியான நிலையில், தளர்வான நிலையில் ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ கவனம் நீங்கள் இருக்கக்கூடிய அறையின் மீது கொண்டு வாங்க. அந்த அறையில் இருக்கக்கூடிய சப்தங்கள், அங்கே இருக்கக்கூடிய வாசம், அங்கே நடப்பவை எல்லாவற்றையும் கவனிச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது கவனம் உடலின் மீது வரட்டும். இரு கை விரல்கள் மெல்ல அசைவு கொடுங்க. இரு கால் விரல்கள் மீது கவனம். கால் விரல்கள் லேசாக அசைவு மட்டும் கொடுங்க. இப்பொழுது இரு கைகள் பைரவ முத்திரை இல்லை பைரவி முத்திரை எடுத்துக்கோங்க. இரு கைகள் மூச்சு உள் இழுத்துக்கிட்டே தலைக்கு மேலே கொண்டு வந்துருங்க. நமஸ்கார முத்திரை. முதல்ல
பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. அடுத்தது நமஸ்கார முத்திரை உச்சந்தலை பகுதியில் வச்சுக்கோங்க. ரிஷிகள், சித்தர்கள், யோகிகள் மற்றும் அனைத்து நல்ல சக்திகளுக்கு நன்றி, அனைத்து நல்ல சக்திகள் துணை, அனைத்து நல்ல சக்திகள் காப்பு. அடுத்தது பிடரிக்குழி, இந்த பகுதியில் கட்டை விரலை கொண்டு வந்துருங்க. கட்டை விரல் லேசாக இந்த இடத்தில் பட்டு இருக்கணும். இஷ்ட தெய்வம், குலதெய்வத்திற்கு நன்றி. அடுத்தது புருவ மத்தி, முன்னோர்களுக்கு நன்றி. அடுத்தது நெஞ்சுக்குழி, குருவிற்கு நன்றி. அடுத்து கீழே குனிஞ்சு பூமி தாயை தொட்டு வணங்கி பூமி தாய்க்கு நன்றி. இப்போ 2 கைகள் நல்லா உரசி அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணுங்க. இந்த வெப்பத்தை உள்ளங்கையிலிருந்து கண் இமைகள் மீது லேசாக வச்சுக்கோங்க. கண் இமைகளில் அந்த ஹீட்டு ரேடியேட் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க. குட். இப்போ முகத்துக்கு ஒரு அடி டிஸ்டன்ஸில் உள்ளங்கைகளை கொண்டு வந்து மெதுவாக கண்களை திறந்து உள்ளங்கையை முதல்ல பார்த்துக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் நாளைய வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.